ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். யாரெல்லாம் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் இறைவனுக்குரியவர்கள். அவர்கள் கேட்பதையெல்லாம் கடவுள் கொடுக்க காலம் தாமதிக்க மாட்டார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 6வது வெள்ளிக்கிழமையில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக எரேமியா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே எரேமியா இறைவாக்கினர் இறைவார்த்தை அறிவிப்பதனால் மக்கள் அனைவரும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுகிறார்கள். வாருங்கள், அவன் மீது பழி சுமத்துவோம், அவனை கொண்டு போடுவோம். ஒரே திகிலாக இருக்கிறது என்று அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் நண்பர்களுக்கு கூட நான் எப்போது வீழ்வேன் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீர் வலிமை மிக்க வீரர், என்னை காப்பாற்றுவீர் என்ற நம்பிக்கையிலே நான் உன் சார்பாக நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் முறையிடுகிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இறைவனுக்காக நாம் பணி செய்கின்ற பொழுது அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நம் சார்பாக கடவுள் நிற்பார் என்பது எல்லளவு மையம் கிடையாது. அதனால் முடிந்தவரை கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதிலே நாம் கருத்துள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே, யோவான் நற்செய்தியிலே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது கல்லெறிய யூதர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு பல நல்லதை செய்திருக்கிறேன், தந்தையிடமிருந்து கேட்டதை உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், எச்செயலுக்காக என் மீது கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நற்செயல்களுக்காக அல்ல, நீர் உன்னையே கடவுளாக்கி கொண்டீர் அல்லவா, அதற்காக கல்லெறிகிறோம் என்று சொன்ன பொழுது இயேசு மறைநூலிலிருந்து ஒரு செய்தி சொல்லுகிறார். நான் உங்களை தெய்வங்கள் என்றேன் என்று மறைநூலில் நீங்கள் வாசித்ததில்லையா என்று சொல்லுகின்ற பொழுது, இறை வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் அதன்படி நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் தெய்வங்கள் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்ல விரும்புகிறார். இறைவனுடைய வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்து அறிவிக்கின்ற பொழுது, தன்னை இறைமகன் என்று நான் அறிவித்தேன், ஆனால் நீங்கள் அதை கண்டுகொள்ளவில்லை, நீங்களும் அதே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பீர்களானால் உங்களையும் தெய்வம் என்று நான் சொல்ல ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன் என்ற ஒரு அழைப்பை நாம் கொடுக்கிறார். நாம் இந்த தவ காலத்திலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த இறை வார்த்தையை நமதாக்கி கொண்டு இறைவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவித்து அதன்படி வாழ்கின்ற மக்களாக வாழ வேண்டும். தவக்காலம் என்பது உணவை குறைப்பது அல்ல, பட்டினி கிடப்பதல்ல, விரதம் இருப்பதல்ல, அந்த உணவை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது, அதுதான் தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நம்முடைய பாவங்களை கடவுளிடம் கொடுத்து விடுவோம், இறையாசிரை பெற முயற்சி செய்வோம், மற்றவருடைய தேவையை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வோம், இறையாசை பெற முயல்வோம். ஏனென்றால் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் வரப்பிரசாதம். அதை பயனுள்ள வகையிலே பயன்படுத்திக் கொள்ள தேவையான ஆசிரியை கேட்டு ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.